ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன் யூஎஸ்ஆர்பி அதில் போலீஸ்க்கு அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், தாலுக், ஐஆர் அண்ட் டிஎஸ்பி அதுக்காகவும் ஸ்டேஷன் ஆஃபீஸஸ்க்காகவும் அப்ளை பண்ணுறது தான் எப்படி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நியூ யூசர் மூலியமாக தான் அப்ளை பண்ணி ஆகணும். அப்ளை பண்ணுறதுக்கான ஹோம் பேஜ் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்தமாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் நியூ யூசர் கொடுத்தோம் அப்படின்னா இந்தமாதிரி வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு எல்லாத்தையும் வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்றத செக் அவுட் பண்ணிவிட்டு ஆப்ஷன் டிக் கொடுத்துட்டு அது வந்து சேவ் அண்ட் பண்ணி அப்படி கொடுங்க. பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இந்த டேப்பில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா இதான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன். இமெயில் அட்ரஸ் என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட் கொடுக்கணும். கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி எடுத்து வந்து இதில் கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா வெரிஃபை ஆகிடும். அதே மாதிரி ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு ஃபோன் நம்பரில் இருக்க ஓடிபி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் வந்து வெரிஃபை ஆகிடும். அது கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஓப்பன் ஆகும் அப்படின்னா உங்கள் நேம், உங்கள் நேஷனாலிட்டி என்ன, நேம் எப்படி இருக்கணும் அப்படின்னா 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுக்கணும். உங்கள் நேஷனாலிட்டி இந்தியன் என்ன அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு என்ன அப்படின்றத நீங்களே வந்து க்ரியேட் பண்ணலாம். அந்த க்ரியேட் பண்ணிவிட்டு 2 times கேட்கும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு கிரியேட் பாஸ்வேர்ட் கேட்கும். அதையும் நம்ம கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா அதில் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து இருக்கக்கூடாது. ஒன்லி ஏபிசிடி லெட்டர்ஸ் ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் தான் இருக்கணும். அது கேபிட்டலில் இருக்கணும். மீதி எல்லாமே வந்து ஸ்மாலில் இருக்கலாம். அதே மாதிரி நம்பர்ஸ் இருக்கணும். இல்லை இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணதுக்கப்புறமா கீழே என்ன வரும் அப்படின்னா ஒரு கேப்ச்சா வரும். அது கேப்ச்சா அப்படியே கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செஷன் கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. அதிலே வந்து நமக்கு என்ன வந்து யூசர் ஐடி வந்துருக்கு. அதையும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அது இல்லாமல் உங்கள் மெயில் அட்ரஸ்க்கும் உங்கள் ஃபோன் நம்பர் ரெண்டுத்துக்குமே வந்து உங்கள் யூசர் ஐடியும் வந்துடும், உங்கள் பாஸ்வேர்டும் வந்துடும். மெசேஜ் வந்ததும் அதில் இருக்க யூசர் ஐடியும் நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டும் போட்டு அதே மாதிரி லாகின் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். அதில் ஆல்ரெடி நீங்கள் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண உங்கள் நேம் வந்து அதில் வந்துடும். மீதி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் செகண்டாக கொஷின் என்ன வரும் அப்படின்னா உங்கள் நேம் ஆல்ரெடி எதாவது மாற்றிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்கும். அது மாற்றிருக்கீங்கன்னா ஆமாம் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. நேஷனாலிட்டி அதுலேருந்து நேஷனாலிட்டி அப்படியே இதில் வந்துடும். நெக்ஸ்ட் ஜெண்டர் என்ன ஜெண்டரோ அந்த ஜெண்டர் கொடுத்துருங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ் மேரிடா அன்மேரிடான்னு கொடுத்துருங்க. இதே மாதிரி இதில் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்து ஃபீமேல் வந்து ப்ரெக்னென்சியாக இருக்கும்போது கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கான கண்டிஷன்ஸும் இதில் இருக்குது. நீங்கள் அப்படி இருக்கீங்க, நான் வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். பட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்றதுக்கான ஃபுல் பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதை ஒன் டைம் ஃபுல்லாக செக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஐடென்டிஃபிகேஷன் மார்க், அதாவது அங்கே மச்ச அடையாளம், அதாவது இந்த தழும்பு மச்சம் அப்படி இருக்கிறத வந்து 2 கேட்குறாங்க. உங்கள் டிசியில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதையே நம்ம இதில் கொடுங்க. உங்கள் ஃபாதர் நேம் என்ன, உங்கள் மதர் நேம் என்ன, உங்களோட இங்கிலீஷில் என்ன அப்படின்றத கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட் மெயில் ஐடி அதில் கொடுத்தது அப்படியே வந்துடும். அதே மொபைல் நம்பரும் நீங்கள் அதில் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்தது எல்லாமே அப்படியே வந்துடும். அதே மாதிரி ரிலீஜன் என்ன அப்படின்றது எனக்கு கொடுக்கணும். நெக்ஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து சர்டிஃபைடு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஆமாம் இல்லை அப்படின்றது ஆமாம் கொடுத்துருங்க. ஆமாம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அது என்ன அப்படின்னா எந்த கம்யூனிட்டி அப்படின்றது கேட்கும். என்ன கம்யூனிட்டி அப்படி கொடுத்தோன்னே இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். அந்த டேப்பில் நீங்கள் அந்த கம்யூனிட்டியில் என்ன கீழே வருவீங்க அப்படின்ற மாதிரி கொடுக்கணும். அந்த கம்யூனிட்டியில் ஒரு சப்காஸ்ட் இருக்கும் நேம், அந்த நேம் என்ன அப்படின்றத கொடுக்குறோம். நெக்ஸ்ட் சர்டிஃபிகேட் நம்பர் என்ன அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி டெசிக்னேஷன் ஆஃப் எந்த அத்தாரிட்டி வந்து இதை சைன் பண்ணாங்க அப்படின்னு உங்கள் சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கனாலே அந்த சைனில் இருக்கும். அந்த சைனை நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி பிளேஸ் ஆஃப் இஷ்யூ எந்த பிளேஸில் கொடுத்தாங்க அப்படின்றத சர்டிஃபிகேட்டில் இருக்கும். அதையும் நல்லா செக் பண்ணிவிட்டு அந்த நேமையும் கொடுத்துருங்க. அதே மாதிரி எந்த டேட்டில் வந்து இஷ்யூ பண்ணாங்க அப்படின்றது அதுலேயும் இருக்கும். அதே சர்டிஃபிகேட்டை நல்லா கிளியராக பார்த்து கரெக்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள். பர்மனெண்ட் அட்ரஸ், அதாவது நிரந்தர முகவரி என்ன அப்படின்றத கொடுக்கணும். கொடுத்துட்டு உங்கள் ஸ்டேட் என்ன, டிஸ்ட்ரிக்ட் என்ன, பின்கோடு என்ன, அதே மாதிரி உங்கள் ஏரியா எந்த போலீஸ் ஸ்டேஷன் கீழே வரும் அப்படின்ற அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஏரியாவும் கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த சிட்டியை செலக்ட் பண்ணி அது மாதிரிலாம் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் போடும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷன் வராமல் இருக்கலாம். அதே மாதிரி எந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத கிளியராக பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன போலீஸ் ஸ்டேஷன் உங்களுக்கு கீழே வரும் அப்படின்றத செக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். இது இல்லாமல் வேறு என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸ், எஜுகேஷன் இல்லாமல் வேறு என்ன ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எஸ்னா இருக்குன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுத்துருங்க. ஏதாவது பிஜி, ஏதாவது ஸ்கவுட்ஸ் கைட்ஸ் அது ஏதாவது அவார்டு வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க. நீங்கள் எந்த இடத்துல எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்றத கேட்குறாங்க. நீங்கள் எந்த ப்ரிஃபர்டு எக்ஸாம் சென்டர் எதை நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றதும் இருக்கும். இதில் என்ன அப்ளை பண்ணுறது இருக்குது அப்படின்னா போலீஸ் இருக்கும், ஃபயர்மேன் இருக்கும், ரெஸ்கியூ இருக்கும். இந்த 3ல் நீங்கள் ஃபர்ஸ்ட் எதை கொடுக்க போகிறீங்களோ அதை நீங்கள் கொடுக்கலாம். ப்ரிஃபரன்ஸ் 2 இருக்குது.
நீங்கள் போலீஸ் கொடுத்துட்டு நீங்கள் செகண்ட் வந்து போலீஸ் கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் போலீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா செகண்டில் வந்து வெறும் வந்து ஃபயர்மேனும் ரெஸ்கியூ மட்டும் தான் இருக்கும். அது இல்லாமல் நில்லுன்னு இருக்கும். அப்படி நில்லுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த போலீஸ்க்கு மட்டும் தான் நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். மற்ற ஃபயர்மேன் இதுக்கும் அப்ளை பண்ண முடியாது. அதனால் முடிஞ்ச அளவு என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா ரெண்டுத்தையும் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் எது ஃபயர்மேனோ ஃபயர்மேனோ போலீஸோ நீங்கள் எதுனா கொடுக்கலாம். அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் டூலையும் நீங்கள் வந்து ஃபயர்மேனோ போலீஸோ ரெண்டு எதாவது கொடுத்துருங்க. முடிச்சு நம்ம சப்மிட் அண்ட் கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ என்ன வரும் அப்படின்னா அகாடமிக் டீட்டெயில்ஸ் வரும். அகாடமிக் டீட்டெயில்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். நீங்கள் வந்து டிகிரி படிச்சிருக்கீங்களா, இல்லைனா வந்து அதாவது யூஜி படிச்சிருக்கீங்களா, இல்லை பிஜி படிச்சிருக்கீங்களா. ஏன்னா வந்து இது கண்டிஷனே என்னன்னா யூஜி படிச்சிருக்கணும். அதான் வந்து 2 கண்டிஷன். நீங்கள் யூஜி படிச்சிருக்கீங்களா இல்லைனா வந்து பிஜி படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கொடுத்துணும். கொடுத்துட்டு 10th 12th டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருங்க. அதே மாதிரி யூஜி படிச்சிருக்கீங்க யூஜி கொடுத்துருங்க. இல்லைனா 12th வந்து நான் டிப்ளமோ படிச்சு அதுக்கப்புறம் டிகிரி படித்தேன் அப்படின்னாலும் டிப்ளமோ என்ன கோர்ஸ் படிச்சிங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணும்போது என்ன அட்டம்ஸ் நீங்கள் வந்து 10th 12th அப்போ தான் கொடுக்கணும். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எழுதி அப்போவே நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா 0 கொடுங்க. அப்படி இல்லை நான் வந்து ஒரு தடவை அரியர் வச்சுட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து 1 தான் கொடுக்கணும். அப்படி இல்லைனா 0 கொடுங்க. நீங்கள் வந்து நான் 1 டைம் எழுதினால ஃபஸ்ட் அட்டம்ல கொடுப்பேன் அப்படின்னா கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து அரியர் கணக்கில் வந்துடும். அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எழுதி நீங்கள் ஃபர்ஸ்ட் பப்ளிக்லேயே பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 0 அட்டம்ஸ் தான் கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து தமிழ் மீடியம் படிச்சிங்களா, தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம் ஏதாவது படிச்சிங்களா 10th அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாண்ணா ஆமான்னு கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது கோர்ஸ் படிச்சிங்களா, என்எஃப்எஸ்சி காலேஜில் வந்து நாக்பூரில் ஏதாவது கோர்ஸ் படிச்சிங்களான்னு கேட்குறாங்க. ஆமாண்ணா ஆமான்னு கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுங்க. நெக்ஸ்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒர்க்கிங் அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா அடிஷனல் டீட்டெயில்ஸ் கேட்கும். அடிஷனல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா உங்கள் மேலே கேஸ் ஏதாவது இருக்கா, இதுக்கு முன்னாடி கேஸ் இருந்திருக்கு இல்லை அப்படின்ற மாதிரி எஸ்னா எஸ் கொடுத்துட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நோ கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அப்லோட் ஃபோட்டோ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்லோட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ தான் கேட்கும். அதில் எவ்வளோ கேபியில் இருக்கணும் அப்படின்னா 11 to 30 கேபி தான் இருக்கணும். நீங்கள் இதை வந்து நார்மலாக ஒரு ஃபோட்டோ எடிட்டர் மூலயமா நீங்கள் பண்ணலாம். அதுவும் வந்து நீங்கள் பெயிண்ட் மூலயமா ஒரு லேப்டாப் சிஸ்டமாக பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஈஸியாக பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் நீங்கள் வந்து இந்த சைஸில் எனக்கு ஃபோட்டோ எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா இப்போ என்ன கேட்கும் அப்படின்னா சிக்னேச்சர் கேட்கும். சிக்னேச்சர் அதே மாதிரி எவ்வளோ கேபியில் இருக்கணும் அப்படின்னா 5 to 10 இருக்கணும். அதே மாதிரி அதேக்கேற்ற மாதிரி எடிட் பண்ணி அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன வரும்னா நீங்கள் ஸ்பெஷல் கோட்டாவில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். கோட்டா என்ன போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஏதாவது அப்ளிகபிள் உங்கள் வீட்டில் யாராவது போலீஸாக இருந்திருக்காங்க அவங்க வந்து அவங்க அடுத்து நான் பண்ண போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கான கோட்டாவும் இதில் இருக்கும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவும் இதில் இருக்குது. அதை வேணும்னா ஆமாம் இல்லை அப்படின்றத கொடுங்க. அப்படியெல்லாம் கொடுத்தீங்க ஆமாம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக டாக்குமெண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அது எஸ் ஆர் நோ அப்படின்றத கொடுங்க. எக்ஸ் சர்வீஸ் வேணா அப்படின்றது ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி கொடுங்க. பிஎஸ்டிஎம் அதாவது தமிழ் வழி கல்வி சான்றிதழ் மூலியமாக நீங்கள் முன்னுரிமை கோருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதெல்லாம் ஆமாம் இல்லை அப்படின்றத கொடுங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் மார்க்ஸ் என்னென்ன அப்படின்னா என்சிசி என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் கொடுக்கலாம். அதே மாதிரி அவைல் ஸ்பெஷல் மார்க்ஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ்க்காக வந்து ஸ்பெஷல் மார்க்ஸ் தருவாங்க. அப்படி நீங்கள் ஸ்போர்ட்ஸில் வந்து வெல் டிஃபைன்ட் அப்படின்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்த டீட்டெயில்ஸை வச்சு என்னோட டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்கும். நம்ம இதில் பார்க்குறது என்னென்னா ஜென்ரலாக இந்த ஸ்போர்ட்ஸுமே இல்லை, இந்த கோட்டாவுமே இல்லை, வேறு பிஎஸ்டிஎமும் கிடையாது, எதுவுமே இல்லாதவங்களுக்கு இவ்வளோ தான் கேட்கும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 10th 12th கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட். அப்படி நீங்கள் ஸ்போர்ட்ஸில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டான்ற தனியாக அதுக்காக ஒரு டாக்குமெண்ட் கேட்கும். அதேமாதிரி பிஎஸ்டிஎம் கொடுத்துருக்கீங்க அதாவது தமிழ் வழி கல்வி சான்றிதழ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கான நம்ம டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதும் கேட்கும். அதே மாதிரி என்னென்ன நீங்கள் எஸ் ஆர் நோ கொடுத்தீங்களோ அது யோசிக்க அதுக்கு முன்னாடி அந்த சர்டிஃபிகேட்ஸ் உங்ககிட்ட இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற இடத்துல வந்து நிற்க வேணாம். எல்லா டாக்குமெண்ட்ஸும் எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிடிஎஃபாக இருக்கலாம், ஜேபிஜியாக இருக்கலாம், ஜேபிஇஜியாக இருக்கலாம், பிஎன்ஜியாக இருக்கலாம். அதே மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸும் எவ்வளோக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா 30 to 600 கேபிக்குள்ளே இருக்கலாம். அதே மாதிரிக்கான எடிட் பண்ணி கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸும் கிளியராக இருக்கா அப்படின்ற மாதிரி பாருங்கள். அதுக்காக நான் மெயினாக சொல்கிறது கிளியர் ஸ்கேனர் யூஸ் பண்ணுங்கள். கிளியர் ஸ்கேனர் ப்ளே ஸ்டோரில் கிளியர் ஸ்கேனர் போட்டிங்க அப்படின்னா நம்ம ஸ்கேனர் மாதிரி ஒரு லோகோ அதில் காட்டும். அந்த லோகோ அந்த ஆப் வந்து எனக்கேற்று நான் ரெஃபர் பண்ணுறது தான். ஏன் அப்படின்னா நான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறேன் ஒரே ஆப் அது மட்டும் தான். ஏன்னா நான் எல்லா ஆப்ஸும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதில் மோஸ்ட் அண்ட் ஃபேவரட் அப்படின்னா அந்த ஆப் தான். அதில் தான் வந்து கேபியும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதையே செக் பண்ணி பாருங்கள். அந்த ஆப்பில் போய் நீங்கள் அந்த லிங்க்கில் போய் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்றது ப்ரிவியூ வரும். அந்த ப்ரிவியூ வந்து ஒன் டைம் ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கீங்க, அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாமே வந்து கிளியர் செக் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட்ஸையும் அதில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி காமிக்கும். அதில் வந்து கரெக்டாக அப்படின்றத பார்த்துக்கோங்க. ப்ரிவியூ பார்த்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேமெண்ட் தான்.
இதில் எவ்வளோ பேமெண்ட் பேங்க் மூலியமாக பே பண்ணுறோம் அப்படின்னா செலானை வந்து ஸ்கேன் பண்ணி இல்லை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து கிளியராக பார்த்து பண்ணுங்கள். இப்போ பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பேமெண்ட் ஸ்லிப்பும் வந்துடும். அதனால் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து அப்ளிகேஷன் முடிச்சுட்டு நீங்கள் டேஷ்போர்ட்னு மேலே காமிக்கும். அந்த டேஷ்போர்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஆகும், பேமெண்ட் செலான் டவுன்லோட் ஆகும், பேமெண்ட் ஸ்லிப் டவுன்லோட் ஆகும். எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து வெரிஃபிகேஷன் போகும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோ. டாடா.